புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் சுனாமி, கடும் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக ஏற்படும் பேரிடர் காரணமாக செய்யப்படும் ஒத்திகை குறித்து ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தங்களிடம் உள்ள படகுகள் மற்றும் மீட்பு சாதனங்களை ஆகியவை குறித்து அட்டவணைப்படுத்தி தேவைப்படும் பொருட்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி கிருஷ்ணாபுரம் விநாயகர் கோவில் அருகே பொதுமக்கள் வீசி செல்லும் குப்பைகளால் துர்நாற்றமும் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே விவசாய நிலத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் அழுகிய நிலையில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக தமிழ் மொழி குறித்து உறுதிமொழி எடுக்கப்பட்ட நிலையில் ஏராளமான திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் உள்ள தனியார் விடுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக ஆந்திராவில் இருந்து எடுத்து வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 400 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இது தொடர்பாக ஆந்திராவைச் சேர்ந்த 5 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் திமுக சார்பில் மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை எதிர்த்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் திருப்பூர் மனோகர் பாபு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். திருப்பத்தூர் மாவட்டம் அம்பூர்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வயதான பெண்மணியிடம் இருந்து 10 சவரன் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்ததால் அந்த பெண் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தர்மபுரி நகராட்சிக்குட்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளியில் திடீரென காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது சுகாதாரமற்ற முறையில் சமையல் கூடம் இருந்ததால் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தயார் செய்யும் கார்த்திக் இண்டஸ்ட்ரி என்ற தனியார் நிறுவனத்திற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரித்து சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் பல்வேறு துறைகளின் சார்பாக மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் பங்கு பெற்ற மாவட்ட ஆட்சியர் முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த கைவினைப் பொருட்கள் மற்றும் வேளாண் சம்பந்தமான உணவுப் பொருட்கள், கால்நடை துறையை சார்பாக அமைக்கப்பட்டிருந்த மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு குடில்களை பார்வையிட்டார். புதுக்கோட்டையில் வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகளாக கூறப்பட்டுள்ள வேங்கை வயலைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய 3 பேரும் 2வது நாளாக நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை வருகின்ற மார்ச் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கம் சீவரம் பகுதியில் 3 வயது குழந்தை மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளின் அருகே மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் அமைக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு மூடாமல் திறந்து வைத்ததனால்தான் இவ்விபத்து நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்ப நாங்க சொன்ன பிறகு இதை போட்டதுக்கு அது முன்னாடியே போட்டிருக்கலாம். அது போடாது இருந்தது அவங்க மேல தப்பு. வேற ஏதோ நாங்க அவங்க கிட்ட குறை சொல்ல விரும்புகிறோம். தஞ்சை பணக்கல் கட்டிடம் முன்பு கொட்டும் மழையில் குடைபிடித்து ஊராட்சி செயலர்கள் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான காலமுறை ஊதியம் பெற்று வரும் ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் பதிவரை எழுத்தர்களுக்கு அரசின் சலுகைகளை ஊராட்சி செயலருக்கும் விரிவுபடுத்தி அரசாணை வெளியிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அலுவலக செயல்பாடுகளை துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டுப்பட்டி கிராமத்தில் முத்துராமலிங்க தேவரின் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து வழிபாடு செய்தார். வேலூர் மாவட்டம் புதுவசூரில் தனியார் திருமண மண்டபத்தில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நூற்றுக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து சீர்வரிசைகளை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் புலிப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஒன்றிய தொடக்கப்பள்ளி நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பள்ளி சார்பில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். சென்னை சாலவாயல் பகுதியில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாகிய ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த அக்காவின் கணவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்குமாருக்கு ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவையில் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் SP கார்த்திகேயன் கலந்து கொண்டார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் சமீபத்தில் வெளியான டிராகன் திரைப்படத்தை உதாரணமாக காட்டி மாணவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் சாந்தூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கலந்து கொண்டார். இதில் 56 பயனாளிகளுக்கு 1,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை விமான நிலையத்தில் 8 அரிய வகை உயிரினங்களை கோலாலம்பூரில் இருந்து சட்டவிரோதமாக எடுத்து வந்த 2 நபர்களை சுங்க அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் 3 உயிரினங்கள் மூச்சு முட்டி இறந்த நிலையில் மற்ற 5 உயிரினங்களையும் அதிகாரிகள் பாதுகாப்புடன் கோலாலம்பூருக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இதயத்தில் இருந்து ரத்தத்தை பிற உறுப்புகளுக்கு அனுப்புவதற்கு தற்காலிகமாக இம்பெல்லா என பொறியியல் சார்ந்த இதய பம்பை பயன்படுத்தி 80 வயது முதியவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்தனர். இதனை பயன்படுத்துவதன் மூலம் அறுவை சிகிச்சையின் போது உயிரிழப்பு ஏற்படும் வாய்ப்பு பெருமளவு குறைவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காவல்துறை அதிகாரிகளின் விருந்தினர் மாளிகையை கோவை மண்டல காவல்துறை துணை தலைவர் சசிமோகன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீசன் காலங்களில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் CCTV கேமராக்களை நிறுவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். காவல்துறை சார்பில் வேண்டுகோள் பொதுமக்கள்கிட்ட வெளியில் இடங்கள்ல கேமராக்கள் இருக்கும். அதுல ஒரு கேமரா ரோட் ஃபேஸிங் அது மாதிரி திருப்பி வைக்கும்போது அவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும், நமக்கு குற்ற சம்பவங்கள் நடக்காமையும் தடுக்கிறது உதவியா இருக்கும். அந்த வகையில நிறைய கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஒரு ரெக்வஸ்ட் கேமராஸ் பண்ண இன்ஸ்டாலேஷன்ல பப்ளிக் சப்போர்ட் பண்ண இன்னும் அதிகமான இடங்கள்ல கேமராஸ் வைக்கணும். நாகையில் ஆண்டவர் நர்சிங் கல்லூரி விடுதியில் மாணவிகளுக்கு உணவு வழங்க ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர் மற்றும் ரேஷன் கடை விற்பனையாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 55 மூட்டை அரிசி, 8 மூட்டை கோதுமை, 3 மூட்டை பருப்பு பறிமுதல் செய்து கல்லூரி தாளாளர் மற்றும் ரேஷன் கடை உதவியாளரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளப்பட்டி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும்
திருநங்கைகள் 100க்கும் மேற்பட்டோர் கடைகளில் வசூல் செய்து கொலை மிரட்டல் விடுக்கும் திருநங்கை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். முன்னதாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கள்ளத்தனமாக மது விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்ககிரி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில துணை செயலாளர் பழனிசாமி தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில துணை செயலாளர் பழனிசாமி ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை இயக்குநர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். வருகிற 4ஆம் தேதி சென்னை இயக்குநரகத்திலே முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதுவும் அப்பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஏப்ரல் 21 முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எனவே அரசு எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த போராட்ட களத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அரியலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா 300 கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவித்து வளையல் அணிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வகுப்பறை கட்ட நிதி ஒதுக்கியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்களுடன் சேர்ந்து பெற்றோர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய பெற்றோர்கள் பள்ளியில் உடனடியாக போதிய கட்டிட வசதி அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டிடம் மட்டும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கட்டிடம் வரத்தை தடுக்காம இருந்தா போதும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்வோம். நாங்க அவங்களால கட்ட முடிய ஃபண்டு பத்தனா கூட இருக்கிறவங்க எல்லா பேரண்ட்ஸ் கூட சேர்த்து கூட ஃபண்டு போட்டு கூட கட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இங்கே எல்லாருமே பள்ளிக்கூடம் வேணும்னு தான் இருக்கிறாங்களே. எல்லாரும் 3/4 பேர் இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். நிறைய பேர் முழு ஸ்கூலில் படித்தவங்க தான். அதுக்காக தான் இப்போ எல்லாருமே போகிறோம். ஏன்னா இந்த ஸ்கூலில் படித்து இந்த ஸ்கூல் இப்படி அழிஞ்சு போதே அப்படின்ற நிறைய பேருக்கு இந்த ஆதங்கம் தான் நிறைய பேர் இருக்குது. ஆனால் இனிமேல் இருக்கிற பசங்களோட வளர்ச்சிக்காக இந்த கட்டிடத்தை கொஞ்சம் கட்டி கொடுக்க சொல்லுங்கள். கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். தேங்க்யூ. தென்காசியில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் கண்ணகி இல்ல திருமண விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். தொடர்ந்து திருமண விழாவில் பேசிய அவர், வரும் 2026இல் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் வாய்ப்பு பாஜகவிற்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். மதுரையில் 17 வயது சிறுவன் கடந்த 1 வருட காலமாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே செல்போனில் பப்ஜி கேம் விளையாடி கொண்டிருந்த நிலையில் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் அகில இந்திய வல்லரசு பார்வர்டு பிளாக் சார்பில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக போஸ்டர் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அவதூறாக பேசிய காரணத்தால் கண்டித்து போஸ்டர் ஒட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக சார்பில் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.